வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். டைட்டானிக் கப்பலை 3Dயில் பார்க்க நேர்ந்தால் எப்படி இருக்கும்? அது அப்போ உயிர்ப்போடு இருந்தப்போ சொல்லலைங்க, அது கடலில் மூழ்கிச்சு பார்த்தீங்களா, அதுக்கு பிற்பாடு அதை 3D இமேஜாக பார்த்தா எப்படி இருக்கும்? இதை பற்றி தான் முழுக்க இந்த ஷோவில் பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். டைட்டானிக் இந்த கப்பல் மூழ்கிச்சா இல்லையா, இது ஒரு மிகப்பெரிய குழப்பமாக சிலர் மத்தியில் வளம் வந்துக்கிட்டு இருக்கு. மேற்குலக நாடுகளை பெரும்பாலான சொல்கிறது படமே எடுத்தே முடிச்சிட்டாங்க, எம்பா கப்பல் மூழ்கிடுச்சுப்பா, ஆதாரங்கள் இருக்குப்பா, அந்த கப்பலே இருக்குப்பான்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பக்கம் இருக்கிற சில பேர் சொல்கிறது அதெல்லாம் மூழ்கவே இல்லை, மூழ்கினது டைட்டானிக்கே கிடையாது, ஏதோ இன்சூரன்ஸ்க்காக வேலையை பார்த்துருக்காங்க அது இதுன்னு ஒரு கதையை கலை போயிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே போக விரும்பல. ஆக்சுவலாக இந்த டைட்டானிக் கப்பல் இருக்குல்ல, இது அந்த காலத்தில் எப்படி வர்ணிச்சாங்கன்னா அசையும் அதிசயம்னு சொன்னாங்க. ஏன்னா பிரம்மாண்ட கப்பல், உலகத்தில் யாருமே இவ்வளோ பிரம்மாண்ட கப்பலை அந்த டைமில் பார்க்கவே இல்லைங்க. ஏன் இப்போ கூட சாத்தியப்படுத்த நினச்சா கூட இப்பேற்பட்ட ஒரு கப்பலை அந்த கைவண்ணத்தில் உருவாக்குறது ஒரு மிகப்பெரிய டாஸ்க்கு தான். அப்பேற்பட்ட படைப்பு தான் இது. இதை உருவாக்குனவங்களே திரும்ப நினச்சாலும் இப்பேற்பட்ட படைப்பை உருவாக்க முடியாது. அப்பேற்பட்டதான் டைட்டானிக். ஸோ டைட்டானிக் கப்பல் இருந்தது உண்மை, அதுக்கு சான்று இந்த ஃபோட்டோவே எடுத்துக்கலாம். டைட்டானிக் கப்பலோட ஒரிஜினல் இமேஜ் தான் இது. இந்த கப்பலை பற்றி இந்த கேப்டன் எடுத்து சொல்லியிருந்தாரு, கடவுளே நினைச்சாலும் கவிழ்க்க முடியாத கப்பல் இதுன்னு சொன்னாருங்க. இந்த வார்த்தைகளை அவரோட கான்ஃபிடென்ஸாக எடுத்துக்கிறதா இல்லைனா ஓவர் கான்ஃபிடென்ஸாக பார்க்கதான்றதை மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா கடந்த 1912 வருஷம் பனிப்பாறை மேலே இந்த கப்பல் மோதினதாகவும், இதுக்கப்புறம் கப்பல் கடலில் மூழ்கி கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்தாங்க அப்படின்னும் செய்தி வெளியே வந்துச்சு. உண்மையிலேயே என்னதான் நடந்துச்சு? அந்த கப்பல் சொல்லப்பட்ட மாதிரியே பனிப்பாறையில் மோதிச்சா இல்லையா, அதில் இருந்த எல்லாருமே உயிரிழந்தாங்களா, அப்படி உயிரிழந்திருந்தாங்கன்னா எலும்புக்கூடுகள் உள்ள இருந்திருக்குமே அது இருக்கா இல்லையா, அது இதுன்னு இந்த தடயங்களை தேடி பல பேரும் ஆய்வு பண்ண கிளம்ப ஆரம்பிச்சாங்க. இதில் முதல் முறையாக டைட்டானிக் சம்மந்தமான ஆய்வு எப்போ நடக்குதுன்னா 1985 வருஷம். இதை முழு வீச்சில் நடந்த ஆய்வுன்னே சொல்லலாம். இதுக்கு பிற்பாடும் பல ஆய்வுகள் தொடங்குச்சு. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கப்பட்ட ஆய்வு இருக்குல்ல, இதுதாங்க பேர் சொல்கிற ஆய்வாக அமைஞ்சிருந்துச்சு. அந்த ஆய்வோட ஃபுட்டேஜை நான் போக கட்டுற வெயிட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட 13,100 ஃபீட் ஆழத்தில் இந்த ஆய்வு நடந்திருக்கு. ஏன்னா இவ்வளோ ஆழத்தில் தான் அந்த மூழ்கின கப்பல் இருக்கு. கிட்டத்தட்ட 111 ஆண்டுகளாக மர்மம் விலகவே இல்லை. உண்மையிலேயே டைட்டானிக் கப்பலுக்கு என்னதான் ஆச்சு, யாரால் ஆச்சு, எதனால் ஆச்சு, இப்போ இருக்க அந்த மர்மம் விலகவே இல்லை. 2022 வருஷம் என்ன ஆகுது, இந்த கப்பல் சம்மந்தமாக ஆய்வு பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் அவங்கெல்லாம் முடிவு பண்ணுறாங்க, சரி நாம் இப்படியே உள்ளேருந்து ஃபுட்டேஜஸை எடுத்துகிட்டு வந்திருந்தால் வேலைக்கு ஆகாது, நாம் எதுக்காக ஒரு 3D இமேஜ் ஃபார்மெட்டில் ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதான் அந்த கப்பலோட ஒவ்வொரு காட்சிகளையும் ஃபோட்டோஸாக எடுத்து அதை எல்லாத்தையும் அக்குமுலேட் பண்ணி ஒரு 3D ஸ்கேனாக அதை வெளியிடுவாங்க. அப்பேற்பட்ட முயற்சியை அந்த ஆய்வாளர்கள் கையில் எடுக்கிறாங்க 2022 வருஷம். இதுக்காக 2 நிறுவனங்கள் கை கோர்க்குது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா மெகலான் லிமிடெட். இது ஆக்சுவலாக ஒரு டீப் சி மேப்பிங் கம்பெனிங்க. அதாவது ஆழ்கடலில் இருக்கிற விஷயங்கள் சார்ந்து ஃபுல்லாக மேப்பிங் ரூட்ஸை கிரியேட் பண்ணி அதன் மூலமாக ஃபைனல் அவுட்புட்டை கொடுக்குற கம்பெனி. இன்னொரு கம்பெனி பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் ப்ரொடக்ஷன்ஸ், கேள்விப்பட்டிருப்பீங்களே, ஆவணப்பட தயாரிப்பு நிறுவனம். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்டில் ஒன்றா கை கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 7,15,000 ஸ்டில் இமேஜஸ் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த எடுத்த இமேஜஸ் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி இந்த டைட்டானிக் கப்பலோட முதல் முறையான ஃபுல் சைஸ் 3D ஸ்கேன் இப்போ வெளியிடப்பட்டிருக்கு. மனுஷங்களை இது வரைக்கும் பார்க்காத காட்சி அதெல்லாம். ஏன்னா இது படத்தில் புனையப்பட்ட காட்சி கிடையாது. அங்கே மூழ்கி இருக்க டைட்டானிக் கப்பல் இருக்குல்ல, அதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பேஸாக வச்சு தத்ரூபமாக 3D அதை மேக் பண்ணியிருக்காங்க. ஏன்பா என்னதான் 3D ஸ்கேனாக கொண்டு வந்தாலும் துல்லியம் மிஸ் ஆகுமே அப்படின்னு சில பேர் கேட்கலாம். அந்த சந்தேகம் இருக்க ஒரு சிலருக்காக தான் இந்த ஒப்பீட்டு புகைப்படங்களை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வரேன். அதாவது டைட்டானிக் கப்பலோட ப்ரொப்பல்லர் இருக்குல்ல, இது அந்த மூழ்கின கப்பல்லேருந்து எடுக்கப்பட்ட புகைப்படம்ங்க. இதுதான் அந்த ப்ரொப்பல்லர். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் நம்பர் இருக்கும். இந்த சீரியல் நம்பர் முதற்கொண்டு துல்லியமாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செதுக்கி இருக்காங்க அப்படின்னா இந்த 3D ஸ்கேன் எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த ப்ராஜெக்டில் ஈடுபட்டிருக்க ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 3D ஸ்கேன் அப்படின்றது கேம் சேஞ்சராக இருக்குங்க, பிகினிங் ஆஃப் நியூ சாப்டர்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா டைட்டானிக் கப்பலை பற்றின நம்மளோட பெர்செப்ஷன் இருக்குல்ல, அதுவே இதுக்கப்புறம் புரட்டி போட வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ பெரிய விஷயம் இது. ஆனால் ஸ்டில் லேர்ன் ஃப்ரம் த ரெக்கர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சேத குவியல்கள் இருக்குல்ல, டைட்டானிக் கப்பலோட சேதம் அடைஞ்ச அந்த பாகங்கள்லாம் கடலுக்கு கீழே, இதில் இருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த கற்றுக்கிற ப்ராசஸ் இன்னும் போயிட்டே இருக்கும். கற்றுக்கிட்டு முடித்த பிற்பாடு தான் ஓகே இதெல்லாம் நடந்திருக்குன்ற படிப்பினே நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த டைட்டானிக் விவகாரத்தில் புரியாத புதிர் இப்போ இருக்க என்னென்னு பார்த்தீங்கன்னா 1500க்கும் மேற்பட்டவங்க பலியானதாக சொல்லப்படுதில்ல, அவங்களோட தடயம் இப்போ இருக்க எதுக்காக கிடைக்க மாட்டுது அப்படின்றது தான். பார்க்கலாம்
இதுக்கு ஒரு சில ஆண்டுகளை பதில் கிடைக்குமா, இல்லை இங்கே ஒரு சிலர் சொல்கிறாங்களே அப்படிலாம் யாருமே சாகவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மையாக இருக்குமான்றதையும் போக போக பார்க்கலாம். இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சுருக்க இந்த ஃபுல் சைஸ் 3D ஸ்கேன் இருக்குல்ல, இந்த படைப்பை உங்கள் கண்ணு முன்னாடி இப்போ கொண்டு வரேன், முழுமையாக பாருங்கள். உங்களால் முடிஞ்சால் அதில் இருக்க மைன்யூட்டான விஷயங்களை நோட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவலில் மேக் பண்ணியிருக்காங்களே, பார்க்கலாம் இது உண்மையிலே கேம் சேஞ்சராக இருக்க போதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த 1985 நடத்தப்பட்ட டைட்டானிக் சார்ந்த முதல் விரிவான ஆய்வு இருக்குல்ல, அது சம்மந்தமான ஃபுட்டேஜ் காட்டுறேன்னு சொன்ன பாருங்க, அதுக்கான நேரம் தான் இது. இந்த 1985 பார்த்தீங்கன்னா WHOI, அதாவது வுட்ஸ் ஹோல் ஓஷனோகிராஃபிக் இன்ஸ்டிடியூஷன், இந்த அமைப்பை சேர்ந்த ஆய்வாளர்கள் இந்த ஆய்வை கரெக்டாக ஒரு வருஷம் வரைக்கும் கொண்டு போயிருந்தாங்க. 1986 ஆய்வை முழுமையாக முடித்த பிற்பாடு கரை திரும்பினாங்க. இந்த ஆய்வினப்ப லிட்டரலாக ஒரு வருஷம் வரைக்கும் அவங்க அந்த ஆழ்கடலில் டைட்டானிக் சம்மந்தமாக ஃபுல்லாக படம் பிடிச்சி வச்சுருப்பாங்களே, அந்த காட்சிகளை வெளியிடாமையே பரம ரகசியமாக பாதுகாத்துட்டு இருந்தாங்க. அப்பேற்பட்ட காட்சிகள் கடந்த பிப்ரவரி மாதம், இந்த வருஷம் கடந்த பிப்ரவரி மாதம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வெளியிடப்பட்டுச்சுங்க. அப்போ ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி எழுப்பியிருந்தாங்க, என்னங்க இவ்வளோ வருஷம் இல்லாமல் ஏன்னா இவ்வளோ முடி பாதுகாத்துட்டு இருந்தீங்க, ஆனால் இப்போ கரெக்டாக வெளியிடுறீங்களே அப்படின்னு கேட்டப்ப அந்த குழு என்ன சொன்னாங்கன்னா, இல்லைங்க டைட்டானிக் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகி இந்த வருஷத்தோடு 25 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு. ஸோ இதை முன்னிட்டு தான் நாங்கள் அந்த டைட்டானிக் கப்பலுக்கு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி அந்த ஒரிஜினல் ஆழ்கடல் ஃபுட்டேஜை நாங்கள் வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருந்தாங்க. அதில் டைட்டானிக் கப்பலை நீங்கள் பார்க்கணுமே, அப்படி இருக்குங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தது 3D ஷேப், ஓகேவா? அதோட முற்று முழுதான ரியல் காட்சியை இப்போ பாருங்கள்.
என்னப்பா டைட்டானிக் கண்டென்ட் சுவாரஸ்யமாக இருக்கும், அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு அப்படின்னு யாராவது ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த டைட்டானிக் கப்பல் சார்ந்த பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் ஒரு வீடியோவாக தொகுத்து ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து உங்களோட சுவாரஸ்ய அனுபவத்தை இன்னும் அதிகமாக்கிங்க. ஓகே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். டைட்டானிக் மூழ்கிச்சுல, அந்த நொடி வரைக்கும் ஒரு விஷயத்தை படமாக எடுத்து கொடுத்துருந்தாங்க. டைட்டானிக்னு சொல்லிட்டு நம்ம ஜேம்ஸ் கேமரனோட இயக்கத்தில் படம் உலகம் முழுக்க ஒரு பெரிய ட்ரெண்டையே செட் பண்ணிச்சு, வசூல் வேட்டை நடத்துச்சு. அப்பேற்பட்ட படம் கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆன பிற்பாடும் இன்னும் அந்த படம் கொடுத்த தாக்கம் இன்னும் நம்மளை விட்டு மறையவே இல்லை. டைட்டானிக் மூழ்கல் மர்மம் இருக்குல்ல, இதை பேஸாக வச்சு எதுக்காக ஒரு படம் எடுக்கக்கூடாது? அதுவும் ஆகச்சிறந்த இயக்குனர்கள் கையில் அந்த படம் போச்சுன்னா வேற லெவலில் நின்று பேசும். ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் ஆய்வுகள் டைட்டானிக் கப்பல் சார்ந்து பெருசாக நடந்திருக்கு. அந்த எல்லா தகவல்களையும் ஒன்று திரட்டி இப்போ வந்திருக்க அப்டேட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி ஒரு படம் மேக் பண்ணப்பட்டா இன்றைய தலைமுறைக்கு இன்னும் பெரிய புரிதலே கிடைக்கும். பார்க்கலாம் இது போல ஒரு விஷயம் நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.